ஐஎஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஆர்சிபி வந்து இத்தனை வருஷம் டைட்டில் அடிக்காததுக்கு முக்கியமான ரீசன் என்ன? மற்றும் என்ன மாதிரி டீம் லைனப்ஸ் வச்சுருக்காங்க? ஸோ இவங்க வந்து நல்ல பிளேயரே டீமில் எடுக்கலையா? மற்றும் இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். இங்கே வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு இவங்க லைனப்ஸ் எப்படின்னா 3 தரமான பிளேயர்ஸ் வச்சுட்டு அவங்கள வச்சே லைனப்ஸை வந்து 16 வருஷமாக பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ யார் அந்த பிளேயர்ஸ் அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்த காலகட்டத்தில் ராகுல் டிராவிட், அனில் கும்ப்ளே, ஜாக் அலிஸ் இவங்க தான் ஆர்சிபியோட மெயின் பிளேயர்ஸாக இருந்திருக்காங்க. இந்த மெயின் 3 இவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வர மாதிரி விராட்டு, ஏபிடி, அதுக்கப்புறம் கிறிஸ் கெயில் இருந்தாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு டாமினேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நடுவில் கேஎல் ராகுல் வந்தார் போனார். அதுக்கப்புறம் கெயிலை விட்டாங்க. அதுக்கப்புறம் விராட்டு, ஏபிடி மட்டும்தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு 2020க்கு அப்புறம் மேக்ஸ்வெல்லை லைனப்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் டீமே ஓரளவுக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்பயும் அதே தான் 3 பேர் பேஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க டீமை. ஆனால் மெயின் பவுலர்ஸே பெருசாக எடுத்தாலும் பர்ஃபார்மும் பண்ண வைக்கிறாங்க. அந்தளவுக்கு நல்ல டேலண்டான பவுலர்ஸும் எடுக்க வைக்கிறாங்க. எடுத்த பவுலர்ஸும் மெயினான பவுலர்ஸ்லாம் சில பேரை விட்டாங்க. ஸோ யாரெல்லாம் அந்த பவுலர்ஸ்னு பார்ப்போம். ஸோ இப்போ கூட கரண்ட் கிரிக்கெட்டில் விளாட்ற 2 பவுலர்ஸ், அதாவது யுவேந்திர சகல் அவரெல்லாம் விட்டதுக்கு விடாமையே இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் பவுலிங் போட்டு இன்னும் விக்கெட் எடுத்து கொடுத்துட்ருக்காரு முக்கியமான மேட்சஸ் எல்லாம். இப்போ வந்துட்டு விக்கெட் டேக்கிங் பவுலரே இல்லாமல் தடுமாறிட்டு இருந்தாங்க. நேற்று மேட்ச்சில் அவர் இருந்தாருன்னா அசால்ட்டாக வந்துட்டு கரெக்டாக பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருப்பாரு. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஆர்சிபி நிலைமை பரிதாபமாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தா யுவேந்திர சகலாச்சும் பரவாயில்ல. இப்போ ஹசராங்கா ஃபுல் ப்ரைமில் இருக்கார் கைஸ். எதனால் சொல்கிறேன்னா, அவர் வந்துட்டு இன்ஜுரி ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க நாட்டில் ஒரு லீக் ஆட்டம் நடக்கும். அதில் பேட்டிங்லேயும் இவர் தான் ஃபஸ்ட்டு, பவுலிங்லேயும் இவர் தான் ஃபஸ்ட்டு. ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இவர் தான், ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இவர் தான். அப்போனா யோசிச்சு பாருங்கள் எந்த மாதிரி ஃபார்மில் இருக்காருன்னு. அவரை போயிட்டு வெளியே விட்டாங்க, அவர் இன்ஜுரியில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் பார்த்தா அவர் ஃபுல் ரெக்கவர் ஆகிட்டு அதுக்கு 1 மந்த் முன்னாடியே கிரிக்கெட் விளாட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் இன்னும் ஐபிஎல் எஸ்ஆர்ஹெச் கேம்பெயின் ஜாயின் பண்ணாமல் இருக்கார். ஸோ இவர் வந்து எப்படி வந்தார்னா ஆர்சிபி பயங்கரமாக டிஸ்ட்ராய் பண்ண அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா டீம் லைனப் ஃபுல்லாகவே இதுதான் வச்சுருக்காங்க. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் ஃபுல்லாக அது எல்லாம் டிஸ்ட்ராய் ஆகிட்டு இருக்குது. இதுலேயும் கோலி மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு எல்லா மேட்சும் கன்சிஸ்டண்ட்டாக. மற்ற பிளேயர் சப்போர்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. முக்கியமாக மேக்ஸ்வெல் தான் சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஃபேஃப் கூட ஃபஸ்ட் மேட்ச் அடிச்சுட்டு கொடுத்தாரு. ஸோ பார்ப்போம் இனிமேல் வர மேட்சஸில் ஆர்சிபி ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்னு பார்ப்போம் கூடிய விரைவில். ஸோ மிச்சபடி அவ்வளோதான். இந்த மாதிரி ஏதாச்சும் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்